Hey guys, I am Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு உங்களுக்காக ஃபேண்டாஸ்டிக்கான பைசைக்கிள்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோ செம்மையா இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Number 1 BASF. இது ஒரு சூப்பர்பான இ-பைக். இந்த இ-பைக் ரொம்பவே ஓல்டு ஸ்டைல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பைசைக்கிள் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் அது போட்டோஸ்ல பார்த்திருப்பீங்க, இல்லனா படத்துல பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி சைக்கிளோட ஃப்ரண்ட் வீல் பெருசா இருக்கிற மாதிரி 1865ல இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அதோட மாடலை இன்ஸ்பயர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பைக்கை எலக்ட்ரிக் இ-பைக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. இத ஃபுல்லாவே குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இந்த சைக்கிளை பெடல் பண்ணியே ஓட்டிக்கலாம். நம்ம நார்மலான சைக்கிள் எல்லாம் சென்டர்ல பெடல் இருக்கும். பட் இந்த சைக்கிளை ஃப்ரண்ட் வீல்ல அந்த பெடல் கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு சைக்கிளை நீங்க பெடல் பண்ணி ஓட்டிக்கலாம், இல்லனா எலக்ட்ரிக் மோட்ல ஓட்டிக்கலாம். இந்த குட்டியான சைக்கிள்ல எங்கடா மோட்டார் இருக்கு, எங்க பேட்டரி இருக்கு, எப்படி இது எலக்ட்ரிக் பவர்ல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியப்படலாம். பேக் வீல்ல ஹப் மோட்டார் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீட் தான் பேட்டரி. சோ சீட்டை பேட்டரியா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அங்கங்க சின்ன சின்ன எல்இடி லைட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. நைட் டைம்ல இதோட லுக்கே பயங்கரமா இருக்கும். இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க. வாட்டர்ல நீங்க போனாலும் இதுக்கு எதுவும் ஆகாது. அண்ட் ரொம்ப மண்ணான பிளேஸ், ஹில்ஸ் ஏரியா இந்த மாதிரி போனாலும் இதுக்கு எதுவும் ஆகாது. Number 2 Cargo Kit. இது ஒரு சூப்பர்பான ஒரு பைசைக்கிள். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டா, ரொம்ப கிரியேட்டிவா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சைக்கிள் மற்ற சைக்கிள் மாதிரி இல்லாம கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற நார்மலான சைக்கிள்ல நிறைய பொருள்லாம் வச்சுட்டு போகணும்னா கண்டிப்பா முடியாது. அப்படி உங்களோட சைக்கிள் பொருளை வச்சாலும் பின்னாடி கயிறு போட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சைக்கிள் சென்டர் ஆஃப் போர்ஷன்ல ஒரு பெரிய இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களால நிறைய பொருளை வச்சுட்டு எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். மெயினா திங்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க மார்னிங் டைம்ல உங்களோட டாக்ஸ் கூட, உங்களோட கிட்ஸ் கூட பார்க் இல்லனா வேற ஏதாவது பிளேஸ்க்கு அவுட்டிங் போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைக்கிள்ல சென்டர் ஆஃப் போர்ஷன்ல டாக் அண்ட் கிட்ஸ் அழகா உட்கார வச்சு நீங்க அழகா கம்ஃபர்ட்டா ரைட் போலாம். சிம்பிளான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது, ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைசைக்கிளால சென்டர் போர்ஷன்ல இருக்க கேரி லோட்ல 68 kg வரைக்கும் வெயிட் தாங்க முடியும். Number 3 Foldylock. இது ஒரு பைக் லாக். உங்களோட பைசைக்கிள் இல்லனா உங்களோட பைக்கை சேஃப்டியா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு செக்யூரிட்டி செயின் லாக்னு சொல்லலாம். ரொம்பவே ஹெவி டியூட்டியான ஸ்டீல் பார்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது யாராலையுமே உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சுத்தியில் வச்சு நீங்க அடிச்சாலும் அண்ட் கட்டர் வச்சு நீங்க கட் பண்ணாலுமே இதுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. இதை யூஸ் பண்ணி உங்களோட சைக்கிள் நீங்க லாக் பண்ணீங்கன்னா உங்களோட சைக்கிள் ரொம்பவே சேஃப்டியா இருக்கும். சைக்கிள் மட்டும் இல்லாம வேற காஸ்ட்லியான திங்ஸ் நீங்க லாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிலாக் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஃபோல்டபிள். அதனால நீங்க 85 சென்டிமீட்டருக்கு ஓபன் பண்ணிக்கலாம் அண்ட் லாக்கும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்க வீட்டை விட்டு வேற இடத்துக்கு போகும்போது உங்களோட பைசைக்கிள் அண்ட் பைக் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஜெட் வச்சு நீங்க லாக் பண்ணி பாதுகாப்பா வச்சுக்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 2.2 lbs. Number 4 Monkeycycle. குரங்கு எப்படி டிஃப்ரெண்டான விஷயத்தை பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைக்கிள் டிஃப்ரெண்டான ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு இந்த சைக்கிள் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 18-1 பைக். அதாவது இந்த ஒரு சைக்கிளை நீங்கள் ரீமாடல் பண்ணி 8 டிஃப்ரெண்டான சைக்கிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 மாதம் ஆன குழந்தை சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு வந்துடும். ஸோ அந்த பருவத்திலேருந்து 6 வயசு வர வரைக்கும் அவங்க இந்த மாதிரி குட்டியான சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஏஜ் இருக்கும்போது 4 வீல் சைக்கிள் வாங்கி தருவோம். அப்படியே 3 வீல் ஆகும், அப்படியே 2 வீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பருவத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக சைக்கிள் வாங்கி தராம இந்த ஒரு சைக்கிள் வாங்கினா போதும் 8 டிஃப்ரெண்ட் சைக்கிளாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் 3 வீல் சைக்கிள் ஓட்டி ரொம்பவே போர் அடிச்சிடும். அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆக டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிளை நீங்க ஸ்ட்ரோலர் சைக்கிளா மாத்திக்கலாம், பேலன்ஸ் பைக்கா மாத்திக்கலாம். அதுலேயே லோ அண்ட் ஹை இருக்கு. அண்ட் பெடல் பைக்கா யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைக் சைக்கிளா யூஸ் பண்ணிக்கலாம், டேட்போல் சைக்கிளா யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் குவாட் சைக்கிளா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிளோட வீல்ஸ் அலை வீல்ல கொடுத்திருப்பாங்க அண்ட் டிஸ்க் பிரேக்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சைக்கிள் இருந்தா போதும் கிட்ஸ் பெரியவங்களாக வரைக்கும் செமையா ஓட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. Number 5 Moto Parilla. இது ஒரு ஹேண்ட்மேட் எலக்ட்ரிக் பைக். ஸோ கையாலேயே இந்த எலக்ட்ரிக் பைக்கை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு இட்டாலியன் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இ பைக்ல இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டியான கார்பன் அண்ட் அலுமினியம் யூஸ் பண்ணி செமையான ஒரு டிசைனோட பயங்கரமா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ப்ளூடூத் வழியா உங்களோட ஸ்மார்ட் போன்ல கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஸ்மார்ட் போனை மவுண்ட் பண்றதுக்காகவே ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க ஹேண்டில் பார்லயே கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க ஓட்டிட்டு இருக்கும் போதே ட்விஸ்ட் பண்ணி நீங்க அழகா கியர் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். பைக்கை நீங்க பெடல் பண்ணிட்டே ஓட்டிட்டு இருக்கும் போது அதே டைம்ல நீங்க கியர்
ஷிஃப்ட் பண்ணி நீங்க ஓட்டிக்கலாம். 2000 வாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி வந்து இதுல கொடுத்துருக்காங்க அண்ட் 4000 வாட்ஸ் ஹப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இ பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 51 kg. நம்பர் 6 டியூரோ ரைஸ். இந்த இ பைக் வந்து ஒரு அட்வென்ச்சருக்காகவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஹில்ஸ் ஏரியா இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் அட்வென்ச்சராக வந்து இ பைக்கில் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலான எலக்ட்ரிக் பைக் மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டயர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். கரடு முரடான பிளேஸில் ஹில்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களால் இந்த சைக்கிள் வச்சு பயங்கர அட்வென்ச்சராக வந்து ட்ராவல் பண்ண முடியும். இதில் வந்து கியர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரைட் பண்ணும்போது கியர்ஸை சேஞ்ச் பண்ணி செமையாக வந்து ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஒரு 1000 வாட்ஸ் பவர்டு மோட்டார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து 45 km/h ஸ்பீடில் வந்து இதில் வந்து போக முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 88 km வரைக்கும் இதில் வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் கெப்பாசிட்டியான ஒரு இ பைக். நம்பர் 7 கார்கோ ட்ரைக். இந்த இ பைக் வந்து ஒரு சூப்பர்பான டிசைனில் செம்ம டிஃப்ரெண்ட்டாக செம்மையான லுக்கில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஜப்பான்காரங்க வந்து இந்த சைக்கிளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து நீங்கள் சைக்கிள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் டிஃப்ரெண்டான சைக்கிள் நான் இதை சொல்கிறேன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 2 வீல் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்கில் வந்து ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லக்கேஜ் அண்ட் வேறு ஏதாச்சும் பொருளை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் பெரிய பெரிய சூட் கேஸ் ஹெவி லோடாக இருக்கிற திங்ஸ்லாம் வந்து அழகாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். வெயிட் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓட்டுற நார்மலான சைக்கிளில் வந்து 2 வீல் தான் இருக்கும். ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து திருப்பும் போது அசால்ட்டாக வந்து திருப்பிடலாம். பட் 3 வீல் சைக்கிளில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கார்னர்ஸ் வந்து நம்ம திருப்ப முடியாது. அதனால வந்து ஒரு சூப்பர்மான கிரியேட்டிவிட்டியில் இந்த ஃப்ரண்ட் வீலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீலே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வீல் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நடுவில் இருக்க போர்ஷன் வந்து கொஞ்சம் மடங்கி கொடுக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் கார்னர்ஸில் வந்து லெஃப்ட் ரைட் வந்து திருப்பும் போது உங்களால் ஈஸியாக வந்து டர்ன் பண்ண முடியும். இந்த சைக்கிளே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 24 km/h வந்து இதெல்லாம் வந்து போக முடியும். ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 60 km/h வந்து இதால வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். நம்பர் 8 ஃபின் ஸ்கூட்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்க ஒரு ஸ்கூட்டர் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கோல்ஃப் கேம்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேம் பிளேயர்ஸ்க்காகவே வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கோல்ஃப் கேமோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து குழி பந்தாட்டம்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கோல்ஃப் பிளேயருக்கு வந்து இந்த ஃபின் ஸ்கூட்டர் வந்து ஒரு செமையான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். மெயினாக வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேம் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் பேட்டை வந்து நிறைய வச்சிருப்பாங்க அண்ட் பால்ஸும் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமை வந்து நீங்கள் டிவியில் வந்து ஒரு முறையாவது பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பைக் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஓட்டிட்டும் போக முடியாது. அண்ட் பேட்டு பால் இந்த மாதிரி விஷயத்த வந்து கேரி பண்ணிட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது. பேக்கில் வந்து பால் அண்ட் பேட்லாம் வந்து போட்டுட்டு அழகாக அந்த பேக் எடுத்து பைக்கில் வந்து நீங்கள் வச்சிருக்கலாம். இதோட வீல்ஸ் வந்து ரொம்பவே வந்து குண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து புல்லுத்தரையில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்கூட்டரோட ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குல்ஃப் பேட்டோட டிசைனில் செம ஃபேண்டாஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இ பைக் வந்து நீங்கள் ஒன் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரத்துக்கு உங்களால் வந்து ஓட்ட முடியும். மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுற இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பெட்ரோல் அண்ட் டீசல் வண்டிலாம் போய் நிறுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து இருந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த இ பைக் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி கேஜெட் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.